வணக்கம் ஓவியா. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான அனல் பறக்கும் பிரச்சாரம், வேட்பாளர்கள் அறிவிப்பு, தொகுதிகள் பிரித்து அது போன்ற நடவடிக்கைகளில் அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டுள்ளன. தற்போது 5 முனை போட்டி தமிழகத்தில் நிலவுகிறது. இதில் 3வது மற்றும் 4வது இடத்தில் சீமான் மற்றும் விஜய்க்கான ஒரு இடமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. முதலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதுக்கப்புறம் தாவேகா தலைவர் விஜய் தனித்து போட்டி, நாம் தமிழர் சீமான் தனித்து போட்டி, சசிகலா மற்றும் ராமதாஸ் தலைமையிலான கூட்டணி என 5 முனை போட்டிகள் நடக்கிறது. அதிமுக வேட்பாளர் தொகுதிகளை அறிவித்து விட்டது, முதற்கட்ட வேட்பாளரை அறிவித்து விட்டது. தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டார். அதே போன்று மற்றொரு கூட்டணியாக பார்க்கப்படும் திமுக கூட்டணியும் வேட்பாளர்களை அறிவிக்கும் நிலையில் இன்றோ நாளையோ அறிவிக்க உள்ளது. தொடர்ந்து அந்த கட்சியின் தலைவரும் கூட்டணியின் தலைவருமான ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார்கள். இதனால் இன்னும் 25 நாட்கள் தமிழகத்தில் ஒரு மிகுந்த எதிர்பார்க்கப்படும் நாட்களாக பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் பிரச்சாரங்கள், அறிவிப்புகள் போன்ற தமிழக மக்களுக்கு தேவையான அறிவிப்புகளை வெளியிட அரசியல் கட்சிகள் உள்ளனர். இந்த நிலையில் விஜய் நாளை மறுநாள் முதல், அதாவது சனிக்கிழமை 28ஆம் தேதி முதல் சென்னையில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே சென்னையில் உள்ள பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடுவார் என ஒரு தகவல் கசிந்து வரும் நிலையில் அங்கு பல்வேறு ஏற்பாடுகளை தாவேகா நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை கொடுங்கியூரில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பங்களாவையும் விஜய் வாங்கியுள்ளதாக, அங்கிருந்து தேர்தல் பணிகளை செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை தொடக்க விஜய் அனுமதி கேட்டு தாவேகா நிர்வாகிகள் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில்தான் ஒரு முக்கிய அறிவிப்பாக சென்னையில் ஒரே நாளில் 5 தொகுதிகளில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 4 மணி வரை, அதாவது ஒரு 6 மணி 7 மணி நேர இடைவெளியில் 5 தொகுதிகளில் விஜய் நேரடியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன்படி காலை 10 மணிக்கு சென்னை பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த MKB நகரில் முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். காலை 10 மணிக்கு முதல் பிரச்சாரத்தை தமிழக தேர்தல் வரலாற்றில் முதலாக சந்திக்கும் தாவேகா முதல் தேர்தல் பிரச்சாரமாக, அதாவது தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் வேட்பாளர் அறிவிப்பை நாளை அவர் வெளியிடுகிறார். அது பொது நிகழ்ச்சியாக நடத்தி அதன் மறுநாள் சனிக்கிழமை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். காலை 10 மணிக்கு MKB நகரில் தொடங்கும் அவர் தொடர்ந்து பெரம்பூர், அடுத்தது கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர் மற்றும் விருகம்பாக்கத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதில் குறிப்பாக பார்க்கப்படுவது என்னவென்றால், கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் ஸ்டாலினின் தொகுதி. அந்த தொகுதியில் நீண்ட நேரம் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. பெரம்பூரில் அவரே போட்டியிட இருப்பதால் அங்கும் அவர் நீண்ட நேரம் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். குறிப்பிட்ட 6-7 மணி நேரத்தில் 5 தொகுதியிலும் சுற்றி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கிறது. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம் ஆகிய 5 தொகுதிகளில் ஒரே நாளில் பிரச்சாரம் செய்ய தாவேகா தலைவர் திட்டமிட்டிருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை தாவேகா நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். இது அவர் ஒரு தொகுதிக்கு சென்றாலே நீண்ட நேரம் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் ஒரே நாளில் 5 தொகுதியை அவர் எப்படி சுற்றி வரப் போகிறார் என்பது எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தற்போது கிடைத்த தகவலின்படி ஒரே நாளில் 5 தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரத்தை செய்ய இருக்கிறார். நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை விஜய் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் மக்களின் நிலை என்னவாக இருக்கும்? சென்னை போன்ற ஒரு முக்கியமான நகரம், சென்னை தான் தமிழ்நாட்டிற்கு தலைநகரம். சென்னையில் ஒரு கூட்டம் கூட்டினால் எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இருந்தாலும் விஜய் ஒரே நாளில் 5 தொகுதிகளில் எப்படி பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் என்பதெல்லாம் நாளை மறுநாள் தெரிய வரும். ஓவியா.